எனக்கு உடல் நலம் இல்லை, உற்சாகமாக இல்லைன்னு நேற்று ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. அதை படித்தப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு என்ன குறை? தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் 1000 ரூபாய் வந்துருச்சு. பொங்கல் பரிசா 1000 ரூபாய் வந்துருச்சு. அரிசி, சர்க்கரை, கரும்பு வந்துருச்சு. வெள்ள நிவாரணமா 6000 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஒரு மாசத்துல முதலமைச்சர் 8000 ரூபாய் கொடுத்துட்டார். பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரி. அவர் முகத்துல பார்க்கிற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாக மருந்து. எனக்கு மக்களை பற்றி தான் எப்போதும் நினைப்பே தவிர என்னை பற்றி இருந்ததில்லை. எந்த சூழலையும் என்னோட மக்களுடன் இருப்பவன் நான். என் சக்தியை மீறியும் உழைப்பவன் நான். இது மாதிரி செய்திகள்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பேன். அண்மையில் இதே அரங்கத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது தமிழ்நாட்டை வளப்படுத்த உலகமே திரண்ட மாநாடு என்று சொன்னால், இன்று நடைபெறுவது உலகத்தை வளப்படுத்த சென்ற தமிழர்கள் கொண்டாடும் மாநாடு. இது இந்த மாநாட்டுக்கு கிடைத்த மாபெரும் சிறப்புகள் ஒன்று, சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் மாண்புமிகு சண்முகம் அவர்கள் இங்கு வருகை தந்திருப்பது. அவர் உலக புகழ்பெற்ற தமிழன் மட்டுமல்ல, உலகமே கவனிக்கிற பதவியில் இருக்கும் தமிழன். இந்த ஆண்டின் அயலக தமிழர் நாள் கொண்டாட்டம் தமிழ் வெல்லுண்ட சிறப்பான கருப்பொருளை கொண்டு மிக எழுச்சியோடும் 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் இருந்து வந்திருக்கிற உங்க எல்லாரையும் பார்க்கிறப்போ உங்க பங்கேற்போட மிக சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. தாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லாம ஒரு தமிழனாகவும் இதை பார்த்து நான் அகமகிழ்கிறேன். நீராலும் நிலத்தாலும் என் நாடுகளாலும் கண்டங்களாலும் பிரிஞ்சிருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், தமிழ் அன்னையின் குழந்தைகள். அந்த உரிமையோட உங்க சகோதரனா நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள், எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள். அடிக்கடி உங்கள் குழந்தைகளோடு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். கீழடி, பொருணை, ஆதிச்சநல்லூரை காட்டுங்கள். தமிழோடு இணைந்திருங்கள். நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நமது திராவிட மாடல் அரசுக்கு துணையாக இருந்திடுங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி.